சரியா? ஏன் 0க்கும் 1/4 1/4க்கும் நடுவில் 1/2லாம் கிடையாது. 1/2லாம் அதுக்கு மேலே, 1/2லாம் அதுக்கு மேலே, அதுக்கு நடுவில், இதுக்கு நடுவில் 0க்கும் 1/4க்கும் நடுவில் லட்சம் கோடி இன்ஃபினிட் உருவாக்கலாம். எப்படின்னு பாருங்கள். கேட்க புரியலன்னு அர்த்தம். நீங்கள் 0க்கும் 1/4க்கும் 1/4னா அது கால் தானே. 1/1000 சொல்லலாமா? ஒரு கேக்கு 1000 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கிறீங்க. காலாது இல்லை. 1/100 1/10 எல்லாமே பாருங்கள் காலோட கம்மி தான். கேட்க நான் தான் சொன்னல, கேக்கு தான் உங்களுக்கு வழிகாட்டும். கேட்க விட்டுறக்கூடாது. இப்படி எத்தனை வேணாலும் உருவாக்கலாம். 1/1,00,000 1,00,000 போடுங்க, 10,000 போடு, 1/1,00,000 போடு. சின்னதாக இதெல்லாம் இருக்கிறதுலே சின்னது எது இதில் இருக்கிறதுலே? 1/1,00,000 1,00,000 சம பங்காக போட்டு ஒரு பங்காக வெட்டுறது. இதுதான் சின்னது இருக்கிறதுல. கேட்க வச்சு போகணும். கிளாஸ் பார்க்கல தானே என்ன நீங்கள் 2 பேரும்? அப்புறம் புரியாது, வேஸ்ட்டு. நான் தான் பார்க்க சொன்னேன்ல, எத்தனை நாளைக்கு முன்னாடி சொன்னேன். ஓ வரல நீங்கள்? சரி பாருங்கள், அந்த எந்த வீடியோன்னு காட்டுங்க உங்கள்கிட்ட. அவ்வளோதான். அப்புறம் 1/9 1/8 1/7 1/6 1/5 எல்லாமே வந்து என்னது 0க்கும் 1/4க்குள்ளே தான் வரும். சரியா? கிளியர்? புரிஞ்சிருந்தா முடிஞ்சு போச்சு. புரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அடுத்து ஒரு கிராமத்தில் 50 ஆடுகள் உள்ளன. சரியா? போட்டிங்களா? என்ன வருது? 12. எப்படி 12? எப்படி 12 வரும்? ஒரு கிராமத்தில் 50 ஆடுகள் உள்ளன. வெரி குட். சரியா? அவற்றில் 2/5 பங்கு ஆடுகளை காணவில்லை. காணாமல் போன ஆடுகளின் எண்ணிக்கை என்ன? 5ல் 2 பங்கு காணும். புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணும்? 2/5 அப்படின்னா என்ன பண்ணும்? 5ல் 2 பங்கு. 5 சம பங்காக போட்டு 2 பங்கு ஆடை காணும். எத்தனை சம பங்காக போட சொல்கிறான்? 5 சம பங்காக போட சொல்கிறான். அப்போ 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 சம பங்கு போட்டிங்கன்னா ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரியும். எவ்வளவு? 10. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 5ல் 1 பங்கு 10. எத்தனை பங்கு ஆடு காணும்? 5ல் 2 பங்கு ஆட்டை காணும். புரிஞ்சுதா? அப்போ எவ்வளோ ஆடு காணும்? ஒரு பங்கு 10னா 2 பங்கு எவ்வளவு? 20. அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. மொக்கை கணக்கெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சரியா? சொன்னால கேட்க வச்சு போகணும். கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் பதில். ஒரு ஊரில் மொத்தம் 1000 பேர். அவர்கள் 4ல் ஒருவர் குழந்தை எனில் அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் எத்தனை பேர்? மொத்தம் 1000 பேர் இருக்காங்க. எழுதுங்க. 1000 பேர். ஆன்சர் வந்துருச்சா? எதால? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சா? கணக்கு ஏதாவது போட்டிங்களா? பார்த்தோன்னே தெரியுதா? அதில் 4ல் ஒருவர், இப்படி தான் சொல்லணும். 4ல் ஒருவர். 4 சம பங்காக போட்டோம்னா ஒரு பங்கு வந்து குழந்தைங்க. 4ஆல் டிவைட் பண்ணி ஒரு பங்கு கிடைக்கும். 4ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளவு? 250. 250 தான் 4ல் ஒரு பங்கு. அப்போ குழந்தைங்க 250, மிச்சம்லாம் பெரியவங்க. எத்தனை பேர் பெரியவங்க? ஃபார்முலா கீர்முலா எதுவுமே கிடையாது. பின்னத்தை புரிஞ்சிருந்தா எல்லாமே ஓவர். நாளைக்குள்ளே பார்த்துட்டு வாங்க. அடுத்து கணக்குக்கு போயிட்டால் புரியாது. அடுத்தது
ஒரு ஊரில் மொத்தம் போட்டாச்சா? இது 750. இதுக்கு ஆன்சர் போட்டோம் 30. சாரி 20. காணாமல் போனது. அவன்கிட்ட இருக்கிறது எத்தனைன்னு கேட்டால் எத்தனை? 30. கலப்பு பின்னங்களை தகா பின்னமாக மாற்றணும். என்ன பண்ணணும்? கேக்கை வச்சு தான் போகணும். 2 முழு கேக்கு இருக்குது. ஒவ்வொரு கேக்கையும் வெட்டணும். எத்தனையாக வெட்டணும்? பின்னத்தை பார்க்கணும். பின்னத்தில் 2 வெட்டியிருக்காங்க. அதே சைஸ் தான் இதையும் வெட்டணும். 2 கேக்கு 2 வெட்டினா எத்தனை வரும்? 4 பீஸு. 4/5. சாரி 2. 4 1 5. சாரி 4 1 5. 5/2. இந்த ஒன்றையும் சேர்த்திக்கணும்ல. அதுதான். அதுமாதிரி 3 முழு கேக்கு இருக்குது. எத்தனையாக வெட்டணும்? இப்போ ஒவ்வொரு கேக்கையும் 5 5 வைக்கணும். 3 15 எவ்வளவு? 45. 45 + 4 49/15. 3 கேக்கையும் வெட்டணும். எப்படி வெட்டணும்? பின்னத்தை பார்க்கணும். 3 3 வெட்டணும். அப்போ எவ்வளவு? 9 1 10. 10/3. ஒரு நாள் 4 ஒரு கேக்கை தான் வெட்டணும். 4 பீஸாக வெட்டினா 5. 5/11. சரி 11. 4 7 21. 21 3 24. ஏன்னு புரியுதா? கூட்டல் பெருக்கல்னால் என்னது? கூட்டல் தான் பெருக்கல். ரைட். ராமு என்பவர் மாத வருமானம் 30,000. அதில் அவர் 6இல் 1 பங்கை வாடகைக்கும். சார் 4 28. 4 28. 28 3 31. சரி 31/7. அது ஏதாவது தப்பு பண்ணுவேன். ரைட். அடுத்தது ராமு என்பவர் மாத வருமானம் 30,000. பார்த்தோன்னே போடணும். ஃபார்முலாலாம் எதுவுமே கிடையாது. சரியா? 6இல் 1 பங்கு வாடகைக்கு. 6இல் 1 பங்குனா எப்படி எழுதணும்? இப்படி எழுதணும். கீழே எழுதி தான் எழுதணும். 6 சம பங்காக போட்டு 1 பங்கு. அப்புறம் வாடகை. மூன்றில் 1 பங்கை செலவினம். அரை பங்கை மற்றும் அரை பங்கை சேமிப்பிற்கும் பயன்படுத்துகிறார். அரை பங்குனா எவ்வளவு? 1/2. அப்படி தான் நினைக்கிறேன். சேமிப்பு. சரி வாடகை 6இல் 1 பங்கு. 6ஆல் போட்டிங்கன்னா 6இல் 1 பங்கு எவ்வளவு? 5,000 ரூபா. 5,000 30. 5,000 ரூபா. இப்போ வாடகைக்கு 5,000 ரூபா. செலவு 3இல் 1 பங்கு 10,000. சரியாக போச்சு. பாதி. அதில் பாதி அரை பங்கு அப்படின்னா எவ்வளவு? 5,000. கஷ்டமா? ஃபார்முலா வேணுமா? ஒன்றும் தேவையில்லை. ஃபார்முலாவே கிடையாது. ஃபார்முலாங்கிறது என்னது? மேப் மாதிரி. கற்றுக்கிற வரைக்கும் ரூட்டை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் மேப்பு. அதுக்கப்புறம் நீ எங்கே விட்டாலும் பூந்து போயிடுவேன். அதான். ஒரு கணினியின் எடை 7.5 கிலோகிராம் எனில் 12 கணினியின் எடையை காணுங்க. 12 7 போடணுமா? 10 7 எவ்வளவு? 70. 12 2 பிரிக்கிறோம். 10 × 7.5. அப்போ எவ்வளவு? 75. 7.5 × 2 எவ்வளவு? 15. ஸோ எவ்வளவு? 90. ஒரு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை 2200. 4இல் 3 பங்கு மாணவ மாணவிகள் பேருந்தில் வருகின்றனர் எனில் பயணிப்பவர்கள் எண்ணிக்கை. பேருந்துலையா அல்லது வேறு? பேருந்தில் பயணிக்கிறவங்களே எடுத்துக்காங்க. எவ்வளவு? 4இல் 3 பங்கு. 4ஆல் டிவைட் பண்ணி 1 பங்கு கிடைக்கும். 4ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது? எவ்வளவு? 550. 1 பங்கு 550. அப்போ 3 பங்கு போட்டுக்கோங்க. 1650. அது கஷ்டமா? ஏன் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தீங்க? மேக்ஸு பயந்து தானே? மேக்ஸ் ஆனால் எப்படி இருக்குது? செம்ம ஈஸியா? ரைட். அவ்வளோதான். அடுத்தது தசம எண்.
தசம பின்னமாக மாற்றணும். இது தசம எண்ணு தசம பின்னமாக மாற்றணும். தசம பின்னம்னா என்ன அர்த்தம்? தசம பின்னம்னா என்ன? அதுவும் பின்னம் தான் வார்த்தையில். ஆனால் தசம பின்னம் 10, 100, 1000, 10,000 அதெல்லாம் தசமம் அப்படிம்பாங்க. தசம பின்னம். கேக்கு வெட்டுறீங்க இல்லையா, 10 வெட்டணும், அல்லது 100 வெட்டணும், அல்லது 1000 வெட்டணும், அல்லது 10,000 வெட்டணும். அப்படி வெட்டி சம் பாட்டு எடுத்திங்கன்னா அதான் என்னது? தசம பின்னம். ரைட். இப்போது 0.7 டிவைடட் பை 1 இருக்குதுன்னு அர்த்தம். கீழே எப்பயுமே எந்த நம்பராக இருந்தாலும் கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். தசம பின்னமாக மாற்ற சொல்லியிருக்கால, இந்த 1 பக்கத்தில் ஒரு சைபர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த புள்ளி எங்கே வந்துடும்? ரைட் சைடு போயிடும். அப்போ எவ்வளவு? 7/10. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேக்கை வச்சு சொல்லுங்கள். என்ன அர்த்தம்னா கேக்கு தான், கேக்கை வச்சு சொல்லணும். ஒரு கேக்கை 10 சம பங்காக வெட்டி சம பங்குன்னு சொல்லணும். கண்ணாமனாலாம் வெட்டக்கூடாது. சரியா? 10 சம பங்காக வெட்டி 7 பங்கு எடுத்துருக்கான்னு அர்த்தம். ரைட். அதில் இன்னொரு போடலாமா? சரி. ஒரு எழுதிக்கங்க. ஒரு கேக்கின் எடை நிறைன்னு தான் சொல்லணும். எடை தப்பு. ஒரு கேக்கின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு வாங்க, 2 பேரும் உள்ளே வாங்க. மாற்றிக்குவோம். எடைன்னு சொல்லக்கூடாது, அது நிறை. 1000 கிலோகிராம். அதில் 10/7 பங்கை ராமு சாப்பிட்டு விட்டார் எனில் மீதம் எத்தனை கிராம் கேக்கு இருக்கும்? மீதம் எத்தனை கிராம் கேக் இருக்கும்? இவ்வளோ நேரமா? மிச்சம் எவ்வளோ பங்கு இருக்கும்? 10ல் 3 பங்கு இருக்கும். ஓகேவா? 10 பங்காக போட்டு 3 பங்கு அவ்வளோதான் மிச்சம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பங்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? அதை 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1000 10 பங்காக போட்டு ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரியும். கரெக்டாக? ஏன்னா 10 தான் கேட்குறான். 7 பங்காக வெட்டினா 7ஆக வெட்டணும். 10 பங்காக கேட்குறான். அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 100 கிராம். கிலோகிராம் இல்லை, 100 கிராம். ஓகேவா? 1000 தான். 1000 கிலோகிராம். சரியாக போச்சு. 100 கிராம். எத்தனை பங்கு இருக்குது? 3 பங்கு இருக்குது. அப்போ எத்தனை கிராம் இருக்கும்? 300 கிராம் அப்படின்னு கேட்பாங்க. யோசிங்க. அவன் சாப்பிட்டது எத்தனை கிராமு? 7 பங்கு. ஒரு பங்கு 100. அப்போ எவ்வளவு? 700 கிராம். மேக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களாம்மா? எத்தனை வீடியோ பார்த்தீங்க? 1 தான் பார்த்தீங்களா? பின்னெல்லாம் பாருங்கள் டக்குன்னு. 10 வீடியோ தானே இருக்குது மொத்தம். பாருங்கள். அவ்வளோதான். மேக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா புளியெல்லாம் கரைச்சி விட்டுடலாம். நீங்கள் மேலே போயிடலாம். 12.8 என்ற தசம எண்ணில் முழு எண் பகுதி எதுன்னு கேட்குறாங்க. முழு எண் எது? 12. அப்படின்னா அர்த்தம் 12 முழு கேக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு கேக்கு எத்தனை சதவீதம்? ஒவ்வொரு கேக்கு எத்தனை சதவீதம்? 100%. 1னாவே 100%. 2னா 200. 0.1னா 10%. 0.1னா 10%. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கேக்கு எடுத்து 100 பங்காக வெட்டி 10 பங்கு எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அங்கே
தசம எண் என்னது அங்கே அந்த இதில்? எட்டுன்னு சொல்லக்கூடாது. எட்டுனா 8 முழு கேக்கு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? 0.8 0.8 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கேக்க 100 சம பங்கா வெட்டி 80 பங்கு எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அல்லது ஒரு கேக்க 10 சம பங்கா வெட்டி 8 பங்கு எடுத்துருக்க அப்படின்னு அர்த்தம். எல்லாம் ஒன்று தான். சரி, ஒன்றுகள் அப்படிம்பாங்க. ஒன்றுனா என்ன சார்? இங்கே பாருங்கள், 0. ஒன்றுகள் நம்பர் தெரியுங்களா? நம்பர் சிஸ்டம் அதை பற்றி நடத்தினேன். அதில் நடத்தியிருக்கேன்னா 10ல் 1 நடத்தியிருக்கேனா? எல்லாமே நடத்தியிருக்கேனா? அதுலேயே அதான் அந்த வீடியோவில் பார்க்கலன்னு நீங்கள் இன்னும் முழுசாக பார்த்தீங்களா? இல்லையா? நடத்தியிருக்கேன்ல. நான் சொல்லியிருக்கேன்ல. அந்த 10 வீடியோக்குள்ளே தானே இருக்குது. அதுலேயே எல்லாமே வந்துடும். 4இன் இடமதிப்பு என்ன? 10ல் 4 இடமதிப்பா? 10ல் 1. இடமதிப்பு 10ல் 1. வெரி குட். அந்த இடத்துல இருக்குது 10ல் 4 அப்படின்னு சொல்லலாம். 10ல் 4 அப்படிதான் சொல்லலாம். தசம எண்ணில் முழு எண்ணுக்கு தசம பின்னத்திற்கும் இடையில் உள்ள புள்ளியை டேஷ் என்று, அந்த புள்ளியை எப்படி சொல்லுவாங்க? என்னம்மா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ முழு எண்ணுக்கு 4.1 அப்படின்னு இருக்குது. இந்த புள்ளி என்னன்னு சொல்லுவாங்க? டேஸ். சரி, பார்த்து பாவம். பழைய புக்கு இது, ஸ்கூல் புக்கு இது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை நிரப்புக. 10கள் 1கள் 10ல் 1 தசம எண் அப்படின்னு எழுதணும். 2 3.4 நடத்திருக்கல இதெல்லாம். அடுத்தது 10கள் தானே. அப்போ எத்தனை தான்? 2 10கள் அப்படின்னா எவ்வளோ? இதுக்குள்ளே 20 இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு 3 இருக்குது. 10ல் 4 இருக்குது. இதுதான் கூட்டினது. அந்த 10 வீடியோவில் எல்லாமே அடங்கிடும். நம்ம தானே, வேறு எதுவுமே போட வேணாம் அவனுக்கு. அடுத்தது 6 9.2 8 2.8 அவ்வளோதான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை நிரப்புக. தசம எண் முழு எண் பகுதி 7. 7 முழு கேக்கு இருக்குது. கேட்க சொல்லி பார்க்கணும். தசம எண் பகுதி 6. தசம பகுதியின் மதிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? 10ல் 6. ஆமாவா? 10ல் 6. என் பெயர்னு என்ன சொல்கிறான்? எல்லாமே தச எண் தான். எங்கே தசம எண் தானே போட்டிருக்கான். என் பெயர் 7.6ன்னு சொல்லலாமா? சரி, அடுத்தது இது போடுங்க. முழு எண் பகுதி 28. 28 முழு கேக்கு இருக்குது. அப்போ எத்தனை சதவீதம்? 28னா ஒரு என்ன சதவீதமாக மாற்றினா என்ன பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2800 இருக்குது. 2800 சதவீதம். ஒரு கேக்குனா 100%. கரெக்டா? 5 10ல் 5 24 0 10ல் 0 அப்படின்னா 1 இல்லைன்னு அர்த்தம். 5 100ல் 6. தசம எண் பகுதி 0.6. 100ல் 6 அப்படின்னா 100 சம பங்கா போட்டு ஒரு பங்கு எடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ போடுங்க, இதை மாற்றி பாருங்கள், வரும் பாருங்க. 100ல் 6. இங்கே புள்ளி இருக்கா? ஒரு சைபர் அடிச்சுன்னா புள்ளி. சரி, இங்கே இருக்குது புள்ளி, இங்கே இருக்கும். இங்கே இருக்கா? ஒரு சைபர் அடிச்சுன்னா புள்ளி இங்கே போயிடும். இன்னொரு சைபர் அடிச்சுன்னா இன்னும் தள்ளி போய் இங்கே ஒரு சைபர். ஸோ 0.06. எண்ணூறுக்களை எழுதணும். 120 இந்த மாதிரி தான் எழுதணும். என் பெயர் இது அப்படி தான் எழுதணும். இது எப்படி எழுதணும்? 7 10ல் 6 28 28 10ல் 5 24 5 100ல் 6 அப்படி தான் எழுதணும்.
ஓகேவா? ரைட். அந்த வீடியோ 10 வீடியோ பார்த்துட்டு உக்காந்திங்கன்னா புரியுங்கிறதோட இன்னும் புரிஞ்சுக்குவீங்க, நாலேஜ் கெயின் ஆகும். எல்லாம் வேஸ்ட்டு, இந்த கிளாஸ் வேஸ்ட்டு. பின்வரும் தசம எண்களை எண்கோட்டில் குறிக்க. எண்கோடு நம்பர் லைனில் தசம எண் தானே. 0 1 2 3 ஒரே ஈவனாக வச்சுட்டேன். 0.7 ஒரு முழுசு எடுத்து 10 பங்காக போட்டு 7 பங்கு எடுக்கணும். ஒரு முழுசுக்குள்ளே. அப்போ எங்கே வரும்? அந்த இடத்துல வரும் 0.7. கரெக்டா? என்ன சார் இதெல்லாம் சொல்லி தரீங்க? இது கூட தெரியாமல் தான் இருக்கும். ஏன்னா புரிஞ்சு படிக்கல, மறந்து போச்சு. அப்போ மார்க் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மார்க் எடுத்து அது திங்கிறது கூட யூஸ் ஆகாது. நான் 10ஆல் எத்தனை மார்க் நெத்தியில் வேணால் ஒட்டிக்கலாம், அவ்வளோதான். நம்ம தானே? அதுவும் அந்த மார்க் ஷீட் இருக்குல்ல, எதுக்குமே யூஸ் ஆகாது. அதில் மிச்சர் கூட மடிக்க முடியாது, கிழிஞ்சு போயிடும். சரி, அடுத்தது 1.9 ஒரு முழுசு இருக்குது. ஓகேவா? ஒரு முழுசு இருக்குது. ரெண்டாவது முழுசு எடுக்கிறோம். இது ஒரு முழுசு 1. ரெண்டாவது முழுசு எடுக்கிறோம். அதில் 10 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கணும். அப்போ எங்கே வரும்? இந்த இடத்துல வரும் 1.9. ஓகேவா? அடுத்தது 2 முழுசு எடுத்துட்டோம். மூணாவது முழுசு எடுத்து 10 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கிறோம். 2.1. அவ்வளோதான். பின்னத்தை தசம எண்களாக மாற்றணும். தசம எண்களாக தசம எண்ணாக மாற்றணும். இங்கே புள்ளி இங்கே இருக்குது. இந்த சைபர் அடிச்சிங்கன்னா என்ன ஆயிரம்? புள்ளி இங்கே போயிடும். அப்போ 0.2. இதை எப்படி எழுதலாம்? 3 7/10ன்னு எழுதலாம். கரெக்டா? 2 1 தான். சரி, இப்போ மாற்றணும். இப்போ 3 என்ன பண்ணணும்? 10 10ஆக வெட்டணும். 3 10 எவ்வளவு? 30. அப்போ 7 37/10. இது தசம பின்னம். தசம என்ன மாற்றணும்? சரியா? பாயிண்ட் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? அடிச்சிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இங்கே வந்து 3.7. ஓகேவா? அடுத்தது இது அப்படியே எழுதலாம். 786.3. அவ்வளோதான். ஆமாவா? 786 786. அதுதான் தசம எண். 10 சம பங்காக போட்டு 3 பங்கு. சரியா தவறா என கூறுக. அதோட முடிப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் போய் ஃபிசிக்ஸ் புரியும். எல்லாம் ஃபிசிக்ஸ் புரியாது. குறையற்ற முழு எண்களையும் தசம எண்களாக கருதலாம். தவறு. குறை இருந்தால் தான் தசம எண்ணாக மாற்ற முடியும். 3.76 பின்ன வடிவம். கரெக்டா? கரெக்டா? தவறு. 76 இருக்குது 10 வெட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே முழுசு எத்தனை? 7 முழுசு இருக்குன்னு அர்த்தம். அர்த்தமே வேறு. சரியா? 100 வெட்டினா தான் 76 எடுக்க முடியும். ஒரு கேக்கை 10 வெட்டி 76 தான் அர்த்தம். 7 முழு கேக்கு. 8வது கேக்கில் 10ல் ஒரு 6 பங்கு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? தப்பு. 8.02 3 இடமதிப்பு. கரெக்டா? கரெக்டு. போட்டு பாருங்கள். 0.03. இங்கே 1 இருக்குது. 1 இருக்குது. ஒரு சைபர் ஆட் பண்ணுறோம், புள்ளி இங்கே வரும். இன்னொரு சைபர் ஆட் பண்ணுறோம், புள்ளி இங்கே வந்துடும். அப்போ 3/100. கரெக்டாக தான் போட்டோம். 70.12 ஜீரோவின் இடமதிப்பு 70. என்னது இடமதிப்பு? 10. 10ஆ? 1.
1 10 100 ரெண்டாவது தான் 10, இது 100, இது 1000 அந்த மாதிரி. தசம எண்ணுருக்களை எழுதுக. 23 மற்றும் 100ல் 18. 23 மற்றும் 100ல் 13. 9 மற்றும் 100ல் 5. 9 100ல் 5னா இப்படி வரணும். 10ல் 5னா 9.5, அது பாதி. சரியா? 9.5னா அர்த்தமே வேறு. 0.5ங்கிறது இந்த 10 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கிறது, 5 பங்கு எடுக்கிறது. அப்போ அரை, பாதின்னு அர்த்தம். இப்போ என்ன அர்த்தம்? 100 சம பங்காக போட்டு 5, வெறும் 5%. இது 50%. 0.5னா 50%. பின்வரும் தசம எண்களில் கீழே கோடிட்ட இலக்கங்களின் இடமதிப்பு காண்க. என்னது இது? 1000, இடமதிப்பு 1000. 9 6 ரெண்டாவது 100ல் 6. 100ல் 6, 100ன்னு சொல்லக்கூடாது, 100ன்னு அர்த்தம் வேறு. 2 தான் வந்துட்டு 100. சரி, 1 10, இதுதான் 100. இது வந்து 100ல் 6. 100 சம பங்காக போட்டு 6 பங்கு எடுக்கிறது. இது 1, இடமதிப்பு 1. 3 இது 24ல் 2 மட்டும் கேட்குறான். 10ல் 2. 10ல் 2. வெரி குட். தசம எண்களாக மாற்றுக. ஓகேவா? இதை மாற்றிக்கணும். இன்ட்டு 10 100ஆக மாறிடும். இன்ட்டு 10 47. 20 26 29. 29.47. கரெக்டா? கரெக்டாம்மா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்தது 137. 137.05. இங்கே எங்கே இருக்குது புள்ளி? இங்கே இருக்குது. ஒரு சைபர் அடித்தா அங்கே வரும், அடுத்த சைபர் அடித்தா அங்கே போயிடும். இன்னொரு சைபரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னு தசம என்ன தானே எழுதணும். இதுவும் அதே தான். 39.39. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓரின பின்னமாக மாறிடுச்சா? அப்போ 30 + 9/100. அப்போ என்ன ஆயிரும்? 39/100. புள்ளி இங்கே இருக்குது. ஒரு சைபர் அடித்தா இங்கே வரும், அடுத்த சைபர் அடித்தா இங்கே வரும். 0.39. பின்னங்களாக மாற்றுக. பின்னமாக மாற்ற சொல்கிறோம். கலப்பு பின்னம் கூட இல்லை, பின்னமாக மாற்றணும். அப்போ 100 சம பங்காக போட்டு 86 எடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ இதையும் 100ஆக போடணும். 100 சம பங்காக போடுங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றையும் 100 சம பங்கா. 106 × 100. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கேக்கு 100 பங்காக வெட்டுன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ வரும்? 2 சைபரை சேர்த்திக்கணும். 10600 + 86. இந்த 86 சேர்த்தியாச்சு. டிவைடட் பை 100. இது என்ன பின்னம்? இம்ப்ராப்பர், தகா பின்னம். ஒரு கேக் எடுத்து 100 சம பங்காக போட்டிங்கன்னா 106 கேக்கு எவ்வளோ வரும்? 1600 கேக்கா? 106 × 1000 10,000. 10,600 வந்துடும். அப்புறம் அந்த இது அவ்வளோதான். இது அதே மாதிரி 2 தானே வெட்டியிருக்கான். 2 இந்த 0க்கு மதிப்பே இருக்காது எப்பயுமே. 2 மட்டும் எடுத்துக்கோங்க. 10 போட்டு 2. அப்போ என்னது? 10 12. 12/10. ஒரு கேக்கு எடுக்கிறான், 10 சம பங்காக வெட்டுறான், 10 பீஸ் கிடைக்குது. அதான் 1. ரெண்டாவது கேட்க 10 சம பங்காக வெட்டி 2 12. அடுத்தது
தசம எண்களை பின்னங்களாக மாற்று. அப்புறம் இது 100 வெட்டியிருக்கான். அப்போ 76 × 100 எவ்வளவு? 7600 ப்ளஸ் 45 7645 டிவைடட் பை 100. அடுத்தது 100 சம பங்கா போட்டு 2 எடுத்திருக்கான். 2/100. பின்னத்தை தெளிவாக தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் ஈஸி, மேட்டரே கிடையாது. ரைட், இன்றைக்கி போதும். அது பின்னெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு திரும்ப பாருங்கள், அப்போ தான்